ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், எல்லாருக்குமே இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக மாறினது தான் மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனை வந்து புதுசாக வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் எந்த மாதிரி விடயங்களை பார்க்கணும், உங்களோட பட்ஜெட் எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் ஒரு கைடு மாதிரி தந்திருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மொபைல் வந்து தெரிவு செய்யணும். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொபைல் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. நிறைய மாடல்ஸ் வந்து புதுசாக ஃப்ளாக்ஷிப் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பிராண்ட் வந்து புது மாடலாக ஒவ்வொரு நாள் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஹைப்பை ஏற்றிட்டே இருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு. இப்போ நீங்கள் அதில் பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது, இப்படி இந்த ஃபோன் வரணும், இந்த ஃபோன் நல்லா இருக்குமெண்டு. உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இதில் முக்கியமான விஷயம் வந்து பட்ஜெட். எவ்வளோ காசை நீங்கள் உங்களோட மொபைலுக்கு வந்து ஒதுக்க போகிறீங்க அதை முதலே தெரிஞ்சு செய்துவாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் அதிக அளவு செலவு செய்யவே கூடாது. அதனால் நீங்கள் முதலே ஒரு டிசைட் பண்ணிடணும், இவ்வளோ அமௌண்ட் தான் ஃபோனுக்கு நான் வேண்டுறதுக்காண்டி சேர்த்து வச்சுக்கிறேன். அதை தாண்டி போகவே கூடாது, இல்லைன்னா வீண் செலவாக போயிடும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் எதுக்காக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன தேவை. ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காண்டி, இல்லைன்னா நல்ல ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறீங்க. அப்படியும் இல்லைன்னா கேம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காண்டி பண்ண போகிறீங்க அப்படின்றது நீங்கள் பாருங்கள். இல்லையா நார்மலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் பேசிக் கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி தேவைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதால அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிவு செஞ்சு வச்சுருவாங்க. அடுத்தது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் என்ன சொன்னாங்க, ஆண்ட்ராய்ட் இல்லைன்னா ஐஃபோன். ரெண்டு விஷயம், ரெண்டு ஓஎஸ் வந்து இருக்குது. ஒன்று ஐஃபோனில் வந்து iOS இருக்குது, மற்றது ஆண்ட்ராய்ட். அது பேசிக்காக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ரெண்டுலையுமே எது சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எது நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க. ஆண்ட்ராய்ட் தான் ஒருத்தருக்கு யூஸர் இருக்குமென்னு சொன்னால் அது ஆண்ட்ராய்ட் சைடாக போங்க. இல்லை உங்களுக்கு ஐஃபோன் யூஸ் பண்ணி பழக்கம் இருந்துச்சுன்னா ஐஃபோன் பக்கமாக போங்க. அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நோட் பண்ணி வைங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்டரி லைஃப், ஸ்டோரேஜ், ரேம், அப்புறம் டிஸ்பிளே சைஸ், இந்தமாரி முக்கியமான விஷயம் வந்து தேவை. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு என்ன மொபைல் எடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக சொப்பு போய் வேண்டிக்காதீங்க. அடுத்து சொல்லப்படுற முக்கியமான விஷயத்தை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா போவோம். நீங்கள் ஒரு மொபைல் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ரிவ்யூ, நெகட்டிவ் ரிவ்யூ எப்படி இருக்குது, பாசிட்டிவ் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி யூடியூப் சேனல், அதாவது பாப்புலரான யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இல்லைன்னா டெக் வ்ளாக், இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுடைய அந்த என்ன மாடல் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் கொடுத்து அதோட ரிவ்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆகுது. ஒரு புதுசாக ரிலீஸ் ஆகிட்டா ஒரு 1 மந்த் இல்லைண்டா 2 மந்த் கழித்து தான் நீங்கள் எடுக்கணும். உடனே போய் எடுத்துடாதீங்க. ஏன்னா இப்போ வர மொபைல் எல்லாமே நிறைய இஷ்யூஸோடு தான் வருது. ஸோ அந்த ரிவ்யூ பார்த்துட்டு எடுக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா. ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற மொபைலை வந்து இப்போ வேறு மொபைலோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அந்த வெப்சைட் வந்து நான் இதில் லிங்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன விஷயங்கள் ரேம் வந்து ப்ரோசஸர், கேமரா அண்ட் ஸ்டோரேஜோடைய டைப், பர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் செக் பண்ணலாம். ஸ்பீடெல்லாம் இதில் இருக்கும். நிறைய பேர் வந்து மொபைலுடைய வெயிட் பார்ப்பாங்க, இல்லைன்னா மொபைல் சைஸ் பார்ப்பாங்க. சில ஆட்களுக்கு பெரிய ஃபோனாக இருந்தால் பிடிக்கும், சில ஆட்களுக்கு கைக்குள்ள அடக்கணும், சின்ன ஃபோனாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சைஸ் எல்லாம் இதில் பார்த்துக்கலாம், வெயிட் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த இப்படியான சைட்டில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ப்ராசஸர், அதாவது மொபைலுன்ற மூளைன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸர் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குதோ அந்த அளவுக்கு மொபைலும் ஸ்பீடாக இருக்கும். இது வந்து ஜிகாஹெர்ட்ஸ் ஸ்பீடில் வந்து க்ளாக் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க ப்ராசஸரோட ஸ்பீடு.
இது வந்து அந்த நான் செக் பண்ண சொன்னேன் அந்த வெப்சைட்லேயே இது செக் பண்ணி கொள்ளலாம். இதோட ஸ்பீடும் அதிலே போட்டிருக்கும். மற்றது ஏன் நாங்கள் இப்போ ப்ரொசஸர் பார்க்குறோம்னு சொன்னேன் சார். நிறைய பேர் வந்து இது செக் பண்ணுறாங்களோன்னு தெரியாது. நிறைய பேர் செக் பண்ண மாட்டாங்க. ப்ரொசஸர் வந்து RAM பார்ப்பாங்க, ஸ்டோரேஜ் பார்ப்பாங்க, பிராண்டு கூட பார்ப்பாங்க. ஆனால் ப்ரொசஸர் பார்க்க மாட்டாங்க. அதுதான் முக்கியமானது. ஸ்பீட் எந்த இடத்துக்கு இருக்கணும் முடிவு பண்ணக்கூடியது. அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து RAM வந்து நிறைய பேர் எல்லாரும் பார்க்குறவங்க தான் அதிகமாக RAM இருந்தால் அதிக அளவு ஸ்பீடாக ஃபோன் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு ரீசன்னு சொன்னால் RAMோட வேலை வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு அக்கௌண்ட்டில் ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து RAMமில் தான் ஃபஸ்ட்டு ரீட் ஆகும். RAMமில் வச்சு தான் அந்த ஆப் வந்து ஒர்க் பண்ண போகுது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணுற 2-3 ஆப்போ ஒன் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னாலும் மொபைல் வந்து ஸ்லோவாகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் RAM வரும். ஒரு மினிமம் 8 GB ரேமுக்கு மேலே இருக்கிற ஃபோனை வந்து பார்க்குறது நல்லதான். ஏன்னா இப்போ வர ஆப்ஸ் எல்லாமே ஹெவி வெயிட்டான சத்தம் இருக்குது, ஒன்றும் லைட் வெயிட்டாக இல்லை. ஸோ நீங்கள் அதிக 8 GBக்கு மேலே இருக்கிறதான்றது பெட்டர். அடுத்தது வந்து ஸ்டோரேஜ். இது எல்லாருமே கூடுதலாக பார்த்து எடுத்துருவாங்க. ஸ்டோரேஜ் வந்து 64 GB இல்லைன்னா 128 அதுக்கு மேலே இருக்கிறத பார்த்து எடுப்பாங்க. ஓகே, விஷயம்தான். ஃபோட்டோஸும் சரி லேப்ஸும் சரி இது சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். ஸ்டோரேஜ் வந்து எடுக்கும்போது இந்த டைப்ஸ் வந்து பார்க்கணும். ஆண்ட்ராய்டில் வந்து யூஸ் பண்ணுற கூடுதலாக வந்து 2 டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லோவாக பர்ஃபார்ம், அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடிய வந்து EMMC அந்த ஒரு டைப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ நார்மலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஸ்பீடாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு டைப் UFS. அந்த டைப் வந்து இப்போத்திய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடாக இருக்கும். அதில் வந்து 3.0 3.1 இல்லைன்னா 4.0 இந்த மாதிரி இருக்கிற டைப்போட பார்த்துடுங்க. இல்லை 2.0 2.1 எல்லாம் அதெல்லாம் பழைய மாடல், பழைய ஸ்லோ. அதை விட இது பெட்டர் அண்டால் இன்னும் நல்லது. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் போடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டைப்பில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐஃபோன் யூஸ் பண்ணுற டைப்பை வந்து SSD தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன SSD யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் அடுத்த வீடியோஸ்லேயே நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே எந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த மொபைலே வருவாங்க, கேமரா. ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் மெகா பிக்சல் அது கூட இருந்தால் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இமேஜ் வரும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எவ்வளோதான் 100 மெகாபிக்சலோ 200 மெகாபிக்சலோ இருந்தாலும் கேமராவுக்கு உள்ளே இருக்கிற சென்சர் அதுதான் அங்கே பர்ஃபார்மன்ஸை இருக்க போகுது. இப்போ குவாலிட்டியான இமேஜ் வேணும்னு சொன்னால் அதிக அளவு பிக்சல் உள்ள ஒரு மெகா பிக்சல் உள்ள ஒரு கேமரா வந்து பார்த்து வேணாமா அதில் என்ன சென்சார் சூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை இப்போ நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சென்சர் மட்டும்தான் பார்க்க முடியல, மற்றது வந்து எவ்வளோ அப்பேச்சர் வந்துட்டு பார்க்கலாம். அது வந்து நம்மளாக மொபைலில் அந்த அளவுக்கு பெருசாக பார்க்க தேவையில்லை. நீங்கள் அடிக்கடி மாத்திரவங்க இல்லை தானே. ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் வந்து 1-2 இருக்குது. நீங்கள் ஒரு கடையில் போய் இல்லைன்னா வேறு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து வெளிச்சத்தில் வச்சுருப்பாங்க. வெளிச்சத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ரியல் டைமில் பார்க்கணும்னா நீங்கள் லோ லைட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸாக்டில் வந்து எந்த இடத்துக்கு இமேஜ் இந்த குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பேட்டரி லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் அது எந்தளவு அதிகமாக இமேஜ் பேட்டரி பார்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பும் கிடைக்கும். அதிக அளவு நேரம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மினிமமாக ஒரு 5000 இமேஜுக்கு மேலே உள்ள ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டு இப்போதைய காலத்தினால. ஆனால் ஐஃபோனில் வந்து பேட்டரி அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பார்த்த மட்டும் தான் பார்க்காம வந்து அப்படிங்கிறது உலகமாக சார்ஜ் இறங்கிடும். சரி, ஓகே. அடுத்தது வந்து டிஸ்பிளேயில் வந்து LCD பேனல் இருக்குது, LED பேனல் இருக்குது. நீங்கள் வந்து நல்ல ஒரு பிரைட்டான HD குவாலிட்டி உள்ள ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லைன்னா யூடியூப் பார்க்க போகிறீங்க, இல்லை மூவிஸ் பார்க்குறீங்க
மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் எல்இடி டிஸ்பிளேக்கு போகிறது நல்லா. எல்சிடியும் ஓகே தான். ஓகே, ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கும், இந்த மாதிரி ஃபோன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து வச்சுருக்கணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபோன் வந்து எப்படி எடுக்கிறான்றதை தெரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொபைல் எடுக்கிறதுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் பக்கத்து கடையில் என்ன வேன் ஸ்டோருக்கோ போய் எடுக்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் எடுக்கலாம். பட் ஆன்லைனில் இந்த மாதிரி எடுக்கிறத பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான், வீடியோ ஆல்மோஸ்ட் முடியறதுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் இது வந்து செகண்ட் ஹேண்ட் யூஸ் டு ஃபோன் அப்படி ஃபோனில் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதை பற்றின வீடியோஸ் வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி போடக்கூடிய மாதிரி இருக்கும். முடிஞ்சளவுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முதலாவது வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு சொன்னால் இந்த மொபைல் பண்ணுறதுல டவுட் இல்லை, வேறு ஏதாவது டெக் ரிலேட்டடான டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. மற்றது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.